Hi friends, welcome to Thava Cook and Health Tips. இன்னைக்கு நம்ம வெள்ளை கொண்டக்கடலையில குருமா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி பூரி கூட சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். வெள்ளை கொண்டக்கடலை பெரிய கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. நீங்க ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிருங்க. நல்லா இது மாதிரி ஊறி இருக்கும். இப்போ இந்த ஊறினதையெல்லாம் எடுத்து இப்போ குக்கரில் போட்டுருவோம். ஃபுல்லுமே எடுத்து இப்போ குக்கரில் போட்டுருவோம். மூணு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் பாதி பாதியாக நம்ம கட் பண்ணி போட்டுருவோம். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தண்ணி ஊற்றிடுவோம். ஃபுல்லாக இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இவ்வளவு உப்பு போடுறேன். இவ்வளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. குக்கர் இப்போ மூடி போட்டுருவோம். குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுருவோம். இப்போ ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு அடுத்து குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ குக்கர் விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடுவோம். 1 கப் தேங்காய் போட்டுக்கிடுவோம். ஒரு 6 பூண்டு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக இவ்வளவு சீரகம் போட்டுக்கிடுவோம். இவ்வளவு சோம்பு போட்டுக்கிடுவோம். மிளகு போட்டுக்கிடுவோம். இவ்வளவு போதும் மிளகு. முந்திரி பருப்பு போட்டோன்னா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். அதனால நான் ஒரு 3 முந்திரி பருப்பு வந்து அது நல்லா உடைச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் இது மாதிரி முந்திரி பருப்பு போட்டு செய்யலை. இது வரைக்கும் செய்கிற குருமாவை விட இந்த குருமா வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்து எல்லாத்தையுமே இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த பேஸ்ட்டை. அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். குக்கர் வந்து ஒரு 5 விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகட்டும். அப்படியே வச்சுருவோம். கிழங்கும் நல்லா அவிஞ்சிருச்சு. கொண்டக்கடலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அது அப்படியே தண்ணியை ஃபுல்லாக இருக்குது ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இது ஃபுல்லுமே எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கும் நம்மளோட சன்னாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம குருமா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கடாய் எடுத்து வச்சுருவோம். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் கம்மியாகவே ஊற்றினா போதும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் நம்ம இப்போ கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் போட்டுக்கிடுவோம். வெங்காயம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம பட்டை போட்டுருவோம். இப்போ நான் ரெண்டு பட்டை போடுறேன். அதை நல்லா பிச்சு போட்டுருவோம். பிரியாணி இலை 2 போட்டிருக்கேன். இப்போ அன்னாசி பூ போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாகவே இருக்குது. லைட்டாக கீறி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுருவோம். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். மஞ்சள் தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணால் போதும். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினா வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் இப்போ போட்டுருவோம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு 2மே நம்ம இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட போட்டுக்குங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்ச மசாலாவில் கூட கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இதனால காரம் வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரமாக இருந்தால் அவங்களால சாப்பிட முடியாது. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இன்னும் காரம் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா மிளகாய் தூள் வேணுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கிறீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறீங்க. வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி கொஞ்சமாக அலசி ஊற்றிடுவோம்.
கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் வேகையிலேயே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதனால இப்போ கம்மியாக இவ்வளோ உப்பு போட்டால் போதும். இந்த உப்பும் போட்டுக்கிறேன். நம்மளோட குருமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சப்பாத்தி குருமா. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.